நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பாக்குது. இப்படி சூரியவம்சம் படத்துல நம்ம சரத்குமாரும் தேவயானியும் ஒரே பாட்டுல முன்னேறின மாதிரி ஸ்ரீலங்காவோட ராப் சிங்கரான வாகிசன் ஒரே பாட்டுல பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டாருங்க. மனுஷன் விஜய் ஆண்டனி அவர்கள் கூடலாம் போட்டோ எடுத்தாரு. இப்படி சொல்ற மாதிரி தான் இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் பார்க்க போறோம். இப்ப சோசியல் மீடியாவை ஓபன் பண்ணாலே ஸ்ரீலங்காவோட ராப் சிங்கரான வாகிசன் பாடின பாட்டு தான் பயங்கர வைரலா ஷேர் ஆகிட்டு இருக்குங்க. மருதமோ எந்தன் காவியமோ அப்படின்ற பாடல் வரிகள் தான் நம்ம மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இவரோட குரல் வளமும் சரி, அந்த பாட்டுல வர வரிகளும் சரி, அவ்வளோ ஈஸியா நம்ம மனசை விட்டு போக மாட்டேங்குது. அந்த அளவுக்கு நம்மளோட மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு அழகான பாட்டை கேட்டவனே வாகிசன் அவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கணும், அவருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சாதான் இது மாதிரி அழகான பாடல்களை நமக்கு கொடுப்பாருன்னு நிறைய பேர் அவரை பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இருக்கிற சமயத்துல தான் வாகிசன் அவர்கள் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காருங்க. அந்த ஒரு போஸ்ட்ல விஜய் ஆண்டனி அவர்கள் கூட போட்டோ எடுத்து அதை ஷேர் பண்ணியிருக்காரு. அதுல கீழே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னா, எனக்கு விஜய் ஆண்டனி அவர்கள் ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்திருக்காரு, இந்த ஒரு வாய்ப்புக்கு நன்றி அப்படின்னு இந்த ஒரு போஸ்ட்ல நன்றி சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம அபிஷியல் அப்டேட் கம்மிங் சூன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்தை கீழே மென்ஷன் பண்ணியிருக்காருங்க. இதை பார்த்துட்டு தான் இவரோட ரசிகர்கள் எல்லாருமே பயங்கர குஷி ஆயிட்டாங்க. இவர் எதுக்கு இந்த போஸ்டை போட்டிருக்காரு, விஜய் ஆண்டனி அவர்களோட அடுத்த படத்துல வாகிசன் அவர்கள் கண்டிப்பா பாட்டு பாட போறாரு, இதனாலதான் விஜய் ஆண்டனி அவர்கள் வாகிசனை மீட் பண்ணிருக்காரு. உண்மையிலே இது சூப்பரான விஷயம்ப்பா. ஏன்னா விஜய் ஆண்டனி அவர்கள் முன்னாடி பாடின பழைய பாடல்கள்லாம் நம்மளால மறக்க முடியுமா? ஆத்திச்சூடி பாட்டாகட்டும், எவ்வளோ சாங்ஸ், சூப்பரான சாங்ஸ் பாடியிருக்காரு. அவர் கூட நம்மளோட வாகிசன் இணையும் போது இவங்க ரெண்டு பேரோட காம்போ பட்டைய கலப்ப போகுது. என்ன பண்ண போறாங்களோ தெரியலன்னு இப்ப இருந்தே கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இதுக்கு தாங்க வாகிசன் அவர்களை பார்த்து நிறைய பேர் பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. பரவாயில்லப்பா, அவருக்கு நல்ல அதிர்ஷ்டம் இருக்கு. ஏன்னா இந்த மருதமோ இந்த காவியமோ பாடலை பாடும்போது அவர் ஒன்றும் அவ்வளோ பெர்ஃபெக்ஷனாலாம் பாடலை. சாதாரணமா ரூம்குள்ள உட்காந்து ஒரு பனியனை போட்டு அந்த பனியன் மேல துண்டை போட்டுட்டு ஒரு கேஷுவலா இந்த பாட்டை பாடினாரு. ஆனா அவர் கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாரு இந்த ஒரு பாடல் இவ்வளோ தூரம் வைரல் ஆகும், இதனால நமக்கு இவ்வளோ வாய்ப்புகள் வரும் அப்படின்னு அவர் கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாரு. அந்த அளவுக்கு இந்த ஒரு பாட்டை இப்படி கேஷுவலா பாடுறதுனாலதான் இது ரசிகர்கள் மனசுல ஒரு நீங்கா இடத்த பிடிச்சிருச்சுங்க. ஏன்னா நம்ம எத்தனையோ பாட்டை கேட்டிருப்போம், அந்த பாட்டு எதுவுமே மனசுல நிக்காது, ஒரு கனெக்ஷனே இருக்காது. ஆனா இந்த பாட்டை நம்ம ஒரு தடவை கேட்டுட்டு விட்டாலும் நம்ம மனசுக்குள்ள இந்த பாட்டு தாங்க திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு சில நல்ல பாடல்களுக்கு தான் இந்த மாதிரி நம்ம மனசுல இடம் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இவர் ஒரு சூப்பரான பாட்டை பாடினாலதான் இன்னுமே நம்ம மனசுக்குள்ள இந்த பாடல் ஓடிட்டு இருக்கு. இதே மாதிரி இவர் இன்னுமே ஒரு சூப்பரான பாடல்கள்லாம் பாடணும். அதே மாதிரி இவரோட யூனிக் ஸ்டைலே விடக்கூடாது. செந்தமிழ் சொற்களோட பாடல்களை பாடணும். அந்த பாட்டு எல்லாமே ஆன்மீக கலந்த பாட்டா இருக்கணும். இதுதான் இவர்கிட்ட இருக்கிற ஸ்பெஷல் டேலண்ட். இவரோட டேலண்ட்டை என்னைக்குமே இவர் விட்டுறக்கூடாதுன்னு வாகிசனை அந்த அளவுக்கு புகழ்ந்து தெளிப்பு வந்துட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாகிசன் அவர்களுக்கு கிடைச்ச இந்த ஒரு வாய்ப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.